உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ், ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ரோட். அதிகார்ந்த முதலமைச்சர்னா அவங்க மனைவி கூட நம்ப மாட்டாங்க. என்னைக்குமே மாணவர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் சீரழித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு காங்கிரஸோடு திமுகவுக்கு கசப்பு இருக்கு. வந்தார், அவர்தான் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார். தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, என்னாலும் சட்டமன்ற உறுப்பினர். முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு கச்சூர் பகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே அமைந்துள்ள கச்சூர் கிராமத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி சார்பில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க முன்னாள் முதல்வர் டாக்டர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் PM பிரசாத் பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொன்னேரி தொகுதி முன்னாள் MLA சிறுனியம் பலராமன், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் MLA KS விஜயகுமார், மாவட்ட செயலாளர், எல்லாபுரம் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் B வெங்கட்ரமணா, பூண்டி ஒன்றிய பெருந்தலைவர் ராமஞ்சேரி S மாதவன், பூண்டி ஒன்றிய கழக செயலாளர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கழக செய்தி தொடர்பாளர், கழக இலக்கிய அணி செயலாளர், முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஆட்சியில் பொற்கால ஆட்சியாக இருந்தது. இனிமே வரப்போவது அண்ணன் எடப்பாடி ஆட்சி. தமிழ்நாடுனா என்னைக்குமே விடுதலை சிறுத்தைகள் 3 முறை நிராகரித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். மீதி எல்லாமே சும்மா என்று 10 நாளில் பெய்த மழையில் சென்னை மக்களை காப்பாற்றிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் படிக்க சொன்னா கவர்னர் படிப்பாரா? உன்னால தாண்டலையே, நீ எப்பறம் மழையை தாண்டுவேன்னு அவர் சொல்லி உள்ளூர்ல வந்து போறான், பிடிக்க முடியாத ஸ்டாலின் ஸ்பெயினுக்கு போயிட்டாராம். ஆளுநர் இந்த அரசை புறக்கணித்து விட்டார், சட்டமன்றத்தை புறக்கணித்து விட்டார். புறக்கணித்ததோடு மாற்றமல்லாமல் 10 நிமிடத்தில் அவையிலிருந்து வெளியேறிவிட்டார். இது காலம் வழங்கிய நன்கொடைதான் ராமஞ்சேரி மாதவன் அவர்கள். அப்படிப்பட்ட இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். செந்தவனின் மங்கள சொல்லை போல, இடைங்கொண்டானின் போர் பரணியை போல, சிலம்புடையாடலின் காணல் வலியை போல, அருணகிரி நாதனின் தமிழ் சங்கத்தை போல, அண்ணாவின் பிறகுதமலை போல, பேரடந்தூர் கம்பனின் கற்பனை விடத்தை போல, எம்ஜிஆரின் பேரிழலை போல விளங்கி வந்த தலைவிதான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா. அவருடைய கொள்கைகளை தூக்கி சுமக்கிற முதன்மையான மாவட்டம் தான் எங்களுடைய திருவள்ளூர் வடக்கு மாவட்டம். பூண்டி ஒன்றியத்தில் நடந்தால் மாநாடு, அந்த அளவுக்கு மாநாடு நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒன்றிய செயலாளர் PM பிரசாத் அவர்களும் பெருந்தலைவர் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை KS விஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கு கோட்டையாக இருக்கின்ற அந்த பூண்டி ஒன்றியமானது ஆட்சியில் பொற்கால ஆட்சியாக இருந்தது. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு கேட்ட ஆட்சியாக இருக்கிறது என்றால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வேண்டும் என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தான் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு அதிகமா மாத்தட்டி கொண்டு ஒரு திட்டம் சொன்னா மகளிருக்கு நாங்க உரிமை தொகை கொடுத்துட்டோம் இருக்காங்க. மகளிருக்கு உரிமை திட்டத்தை கொண்டு வந்தது நீங்க போது அதை எப்படி கொடுத்தீர்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அங்க எழுகின்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்த பிறகு நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அதே போல நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற சொத்து வரியை உயர்த்தி விட்டார்கள். அதே போல இன்றைக்கு விலைவாசியை கடுமையாக உயர்த்திவிட்டு, பால் விலை உயர்த்திவிட்டு,
ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் சுமார் 2500 ரூபாய் அரசு வருவாயை பெற்றுக்கொண்டு 1000 ரூபாய் மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்கின்றோம் என்று மார்பு தட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துட்டு இலவச அந்த பெண்களுக்கான அந்த பேருந்துகளை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள். இன்றைக்கு இருக்கின்ற மகளிருக்கான பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு கிராமப்பகுதியில் அந்த பெண்கள் செல்வதற்கான அந்த இலவச பேருந்துகளை நிறுத்திவிட்டு பொது பேருந்தில் செல்லும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா சொல்லும் போது சொல்றாங்க நாங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கோம், அது செயல்பாடுல இருக்குன்னு சொன்னால் சுத்தமாக கிடையாது. அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாணவர்கள் முதல் முதியோர்கள் வரை போதையில மிதக்குகின்ற வகையில் இன்றைக்கு மதுபான கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்தாக மதுபான கடைகளை மூடிவிடுவோம், மதுபான ஆலைகளை மூடிவிடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அது செய்யவில்லை. அதன் பிறகு அதே போல இன்றைக்கு போதையில போதைப் பொருள் இன்றைக்கு சுமார் 3000 கோடி ரூபாய் திமுக நிர்வாகி இன்றைக்கு கடத்தி வெளிநாட்டில் கடத்துகிறார். அந்த கடத்தலில் ஈடுபட்டு வெளிநாட்டில் இருக்கின்ற ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற போதைத் தடுப்பு பிரிவு சேர்ந்த நிர்வாகிகள் நம்முடைய இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் விசாரணையில் யார் என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற சாதிக் பாஷா தான் இன்றைக்கு கடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நிலை மாற வேண்டும். இப்படி மாணவர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் சீரழித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நமக்கு தேவையா என்ற கேள்விக்குறி நிச்சயமாக நம் மனதில் வைத்துக் கொண்டு வருகின்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியுடைய தரங்களை வலுப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு பொன்மனச்செம்மல் அண்ணன் ஐயா புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் இதே டாக்டர் புரட்சி தலைவர் கட்டடத்த சின்னம் எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னமான இறக்கையில சின்னத்தை நாம் ஆதரித்து வருகின்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நாம் அயராது பாடுபடுவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் சூழலை ஏற்று இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய பூண்டி ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் பூண்டி பெருந்தலைவர் அண்ணன் பி வெங்கட்ரமணன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். நாங்க தூத்துக்குடியா இருக்கிறமையாக தமிழ் பரவாயில்ல இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் கூட நாங்கள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், எங்கள் சின்னம் டார்ச் லைட்டிலே தான் நிற்போம் என்று அடம் பிடித்துக் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு போகவில்லை. இதற்கு உடன்பட்டால் தான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இரட்டை இலை சின்னம், இன்று பொதுச் செயலாளராக இருக்கிற அருமையான எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சொந்தம் என்று சொல்லிவிட்டார். வேறு யாரும் அதற்கு உரிமை கோரவில்லை. மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.